ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம பாரம்பரிய உணவுகளில் ஒரு முக்கியமான தானியத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் சாமை. நம்ம முன்னோர்கள் சாமையை அன்னம் மாதிரி தினசரி சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போது நம்ம வெள்ளை அரிசி, பீட்சா அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சாப்பிட தொடங்கிட்டுருக்கோம். ஆனால் சாமை ஒரு நாள் மீண்டும் நம்ம தட்டில் வந்து சேர வேண்டிய உணவுன்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமை அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, சாமை சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும், அதோட சில பக்க விளைவுகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாமை சமீப வருடங்களாகவே ஆரோக்கியமான உணவுகளில் பட்டியலில் சிறுதானியங்கள் முக்கிய இடம் பிடிச்சு வருது. அற்புதமான ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கிய சாமையோட நன்மைகளை குறித்து இப்போ நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த சாமை அப்படின்னா என்ன? சாமை அப்படின்றது ஒரு சிறுதானியம். இது ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழங்காலத்துலேருந்து தமிழர்களோட உணவில் முக்கிய பங்கெடுத்து வந்துட்டுருக்கு. சாமை தாவர குடும்பத்தில் மக்காச்சோளம், கேழ்வரகு, வரகு, திணை மாதிரியான சிறுதானிய குடும்பத்துக்கு சேர்ந்ததுங்க. சாமை நம் உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ் ஆகியவற்றை கொண்டிருக்கு. இந்த சாமையோட ஊட்டச்சத்து மதிப்பை கேட்டிங்கன்னா 100 கிராமுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குங்க. எரிசக்தி 207 கலோரி, புரதம் 7.7 கிராம், கொழுப்பு 4.7 கிராம், நார்ச்சத்து 7.6 கிராம், கார்போஹைட்ரேட் 67 கிராம், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ் நிறைஞ்சது. இதனால தான் இந்த சாமையை பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பசையம் இல்லாத உணவுகள்னா அது தானியங்கள் தாங்க. சிறு திணையான சாமை ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடியது. பனிக்கம் அப்படி இல்லைன்னா லிட்டில் மில்லட் அப்படின்னு இதை அழைக்கக்கூடிய அனைத்து வயதினருக்கும் ஏற்ற சிறந்த உணர்வாக இருக்குது. சைவ உணவு எடுக்கிறவங்களுக்கு புரதம் நிறைந்த இதை தினசரி ஒரு வேலையின்னு எடுக்கலாங்க. சாமை எளிதாக ஜீர்ணிக்கக்கூடியது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பிய உணர்வை தரக்கூடியது. இந்த சாமை அரிசி நன்மைகள் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சாமை புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சதுங்க. 100 கிராம் சாமையில் புரதம் 9.7 கிராம், நார்ச்சத்து 7.6 கிராம், கார்போஹைட்ரேட் 60.9 கிராம், கொழுப்பு 5.2 கிராம், கால்சியம் 17 மில்லிகிராம், இரும்பு 9.3 மில்லிகிராம், தயமின் 0.30 மில்லிகிராம், நியாசின் 3.2 மில்லிகிராம், ரைபோஃப்ளோவின் 0.09 மில்லிகிராம். கார்போஹைட்ரேட் அதிகம் என்றாலும் இது எளிய சர்க்கரை கொண்ட கார்போஹைட்ரேட் உணவும் கூட. இதில் வைட்டமின் பி, வைட்டமின் B6, ஃபோலிக் அமிலம் நிறைஞ்சிருக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் சாமை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை எண்ணிக்கை பெரும்பாலானோரை ஆக்கிரமித்து வந்துட்டுருக்கு. எப்போதும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியங்க. சர்க்கரை நோயாளிகள் நார்ச்சத்து மிகுந்த சாமையை எடுத்துக்கொள்ளும் போது இது செரிமானத்தை மெதுவாக்கி இன்சுலின் சுரப்பை தூண்டிவிட செய்துங்க. ரத்தத்தில் சர்க்கரை அளவை சரியான அளவில் வச்சிருக்கவும் உதவியாக இருக்குது. ஆராய்ச்சியின்படி சிறிய திணை செதில்கள் 52.11 அப்படின்ற மீதமான கிளைசிமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கு குறைந்த கிளைசிமிக் குறியீட்டை கொண்ட உணவுகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு சாமை என்னென்ன நன்மைகள் தருவது தெரியுமா? பாரம்பரியமான உணவு பழக்கங்களை மேற்கொண்டவங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் பிரச்சனை அதிகமாக இல்லைங்க. தற்போது ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பெண்கள் மாதவிடாய் கோளாறுகள், அதிக உதிரப்போக்கு அப்படி இல்லைன்னா குறைந்த உதிரப்போக்கு, அதிக வலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம் போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்ருக்காங்க. போதுமான ஊட்டச்சத்து சரியான முறையில் சேரும்போது மாதவிடாய் கோளாறுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதோட கருப்பை ஆரோக்கியமும் வலுப்படும். கருப்பை உயிர் சக்தி தந்து பெண்களுக்கு இரத்த சோகை இல்லாமல் செய்வதில் சாமை தனித்துவமாக விளங்குதுங்க. விந்தணுக்களின் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் இந்த சாமைன்னு சொல்லப்படுது. ஆண்களும் பெண்களுக்கும் இணையான குழந்தை பேறு பிரச்சனையை எதிர்கொள்வது அதிகரித்து வந்துட்டுருக்கு. ஆண் மலட்டுத்தன்மையில் முக்கிய காரணம் விந்தணுக்கள் பிரச்சனை. ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி சீராக இருக்கவும், விந்தணுக்கள் தரம் மற்றும் வீரியம் குறையில்லாமல் தடுக்கவும் வாழ்க்கை முறையோட உணவு முறையும் அவசியங்க. ஆண்கள் உணவு முறை மாற்றங்களில் இதை சேர்த்து வந்தாலே போதும், விந்தணுக்களின் எண்ணிக்கையை கணிசமாக உயரும். அதை பாதிக்காமல் தடுக்கவும் இது உதவியாக இருக்குது. எலும்பு வலிமைக்கு சாமை எப்படி உதவுது தெரியுமா? சாமையில் இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்து இருக்குது.
புரதமும் நிறைஞ்சிருக்கு. இது எலும்பு முறிவு மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாகுது. தளர்ச்சியை போக்கி எலும்புகளுக்கு ஊட்டமளிக்க செய்து முதுகெலும்பை பலப்படுத்துது. இதுல உள்ள புரதம் உடல் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாம எலும்புகளின் வலுவுக்கு உதவியா இருக்குங்க. உடல் தசைகள் வலுவாக்குது. இது எலும்புகளுக்கு இடையில இருக்கிற தசைகளையும் வலிமையாக்க செய்யுது. எலும்பு முறிவு பிரச்சனைக்கு ஆளானவங்க உணவுல சாமையை சேர்த்து வந்தா தசை வலிமைகள் பெறுவதோட எலும்புகளும் ஆரோக்கியமா இருக்கும். இரத்த சோகையை தடுக்க சாமை உதவியா இருக்குங்க. சிறுதானியங்கள்ல சிறந்தது சாமை அப்படின்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதால இரத்த சோகையை வராம காக்குது. ஒரு கப் சாமை நாள் ஒன்றுக்கு நமக்கு தேவையான இரும்பு சத்து தேவையில 1/3 கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. இரும்பு சத்து அதிகமுள்ள கேழ்வரகு கம்ப காட்டிலும் அதிகமாகவே இரும்பு சத்தை சாமை கொண்டிருக்கு. இளம் வயதினர், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள்னு அனைவரும் சாமை எடுத்துக்கொள்ளும் போது இரத்த சோகை அபாயத்திலிருந்து பாதுகாக்கப்படலாம். மலச்சிக்கலை போக்கக்கூடியது. மலச்சிக்கலுக்கு காரணம் உணவும் கூட. ஆரோக்கியமான உடலை கெடுக்க மலச்சிக்கல் ஒன்றே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கல் வராம தடுக்கவும் வந்தால் அதை போக்கவும் மருந்துகளை நாடுறவங்க உணவு முறையில அதை சரி செய்வது பாதுகாப்பானது. அந்த வகையில உணவுல சாமையை எடுத்துக்கொள்ளலாம். இது எளிதில் செரிமானத்தை உண்டாக்கும். இது அதிக நார்ச்சத்துக்களை உள்ளடக்கியுள்ளதால மலச்சிக்கல் தடுக்கிறதோட உடல்ல இருக்கிற கழிவுகளையும் வெளியேற்ற செய்யும். சாமை சிறுதானியங்கள்ல மிக சிறந்ததுங்க. அளவுல ரொம்பவே சிறியது. இத பொங்கலா பாசிப்பருப்போட சேர்த்து சமைக்கலாம். இந்த சாமையை மற்ற சிறுதானியங்களோட சேர்த்து அடையா செய்யலாம். இத கஞ்சியாக்கி கூட குடிக்க முடியும். இந்த சாமை அரிசியை கருப்பு உளுந்தோட சேர்த்து இட்லியா கூட நம்மளால செய்ய முடியும். இப்படி எதுவுமே செய்ய டைம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இதை சாதம் மாதிரி வடிச்சு கூட சாப்பிடலாம். ப்ரெஷர் குக்கர்ல வச்சு சாப்பிடாம சாதாரண பாத்திரத்துல வடிச்சு சாப்பிடலாம். சுவையும் நல்லா இருக்கும். சாமை உமி நீக்கி கிடைக்குங்க. தவிடோட கிடைக்கும். பழுப்பு நிறத்துல கிடைக்கும். சாமையை புட்டு, பிஸ்கெட், பொங்கல், உப்புமா அப்படின்னு விதவிதமா சமைக்கலாம். சாமை இட்லி, தோசையாவும் செய்ய முடியும். எதுவா இருந்தாலும் அளவுக்கு மீறினா விஷம்தான். அதே போல சாமையும் சில பக்க விளைவுகளை தரும். அதிகமா சாப்பிட்டா செரிமான பிரச்சனை ஏற்படலாம். தயிர், மோரோட சாப்பிட்டீங்க அப்படின்னா சிலருக்கு வயிற்று குளிர்ச்சி அதிகமாகலாம். தொடர்ச்சியா சாப்பிடும்போது தைராய்டு நோயாளிகள் மருத்துவரை ஆலோசிக்கணுங்க. ஏன்னா சாமையில கொய்ட்ரோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கலாம். குளிர்காலத்துல அதிக சாமை சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி அதிகரிக்கலாம். சாமையோட சிறந்த அம்சம் இதை பல வகையில சமைக்கலாங்க. சாமை உப்புமா, சாமை பாயாசம், சாமை அரிசி சாதம், சாமை இட்லி, அப்படி இல்லைன்னா தோசை, சாமை கஞ்சி, இது எல்லாம் தினசரி உணவுல சேர்த்தா உடல் ஆரோக்கியம் உறுதிங்க. முன்னோர்கள் சாமையை காலை மாலை சாப்பிட்டாங்க. அவங்க உடல் சக்தி, ஆயுள், நோய் இல்லாத வாழ்க்கை இதனாலதான் வந்தது. நம்ம இப்ப மீண்டும் அந்த பழைய வழி திரும்பணும். இயற்கை உணவு தான் நமக்கு இயற்கையான மருந்து. சாமை ஒரு சிறுதானியம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஆரோக்கிய நிதி. சாமையை வாரத்துல குறைஞ்சது 3 முறை சாப்பிடணும். நம்ம உடல் சுறுசுறுப்பாகவும் மனம் தெளிவாகவும் இருக்கும். உங்கள எத்தனை பேர் சாமை அரிசியை ரெகுலரா சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.